இன்னும் திங்கிறதையும் தூங்கிறதையும் மட்டும்தான் அறிகுறின்னு சொல்லலை. அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளே குழியை மூடி உள்ளுக்கு படுத்துக்க வேண்டிதான். தொப்பையை குறைக்க அதுக்குள்ள போடுற குப்பையை குறைச்சா போதும். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன். தாமஸ் ஆல்வா எடிசன். நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணியா இருந்தாலும் அதில் நமக்கு பிடிக்காத 4 பட்டை கிராம்பு கிடக்க தான் செய்யுது. அது போல தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளும். தூக்கி தூரமாக போட்டுட்டு தூர் வாரிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எல்லார்கிட்டையும் உங்கள் சொந்த கதையை சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது நம்மளுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, மற்றவங்களுக்கு வெறும் டிவி சீரியல் மட்டுமே. கவலையாக இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆண்டவனாக பார்த்து அனுப்பி வைக்கும் ஒரு உருவம் நட்பு. நம்மளும் இதே மாதிரி சின்ன இடம் வாங்கி பெரிய வீடு கட்டி என்னங்க நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஜோசியக்காரு கொரோனால இறந்துட்டாராங்க. சாதாரணமான பாவமா? அது சும்மா விடுமா? அதுதான் போய் சேர்த்துட்டாரு காலகாலத்துல. இந்த போதை பொருள் பட்டியலில் செல்போனையும் சேர்க்கணும். 1 மணி நேரம் பார்க்கலன்னா கூட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. காதலும் கொரோனாவும் ஒன்று தாங்க. 2ல் எது வந்தாலும் நம்ம கடைசியில் தனிமையில் தான் இருக்கணும். தனக்காக அழுவுறதையும் தன்னை அழ வைக்கிறதையும் ஒரு பொண்ணு ஒருபோதும் மறக்க மாட்டா.